மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பணம் இல்ல, வேலை இல்ல, எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோட ஈர்ப்பு விதி அப்படிங்கிற அதுக்குள்ள வராங்க. ஆனா, இவங்க எல்லாருமே என்ன மாரி ஸ்டேட்ல இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான தேவைகள் இருந்தாலும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அது என்னன்னு சொன்னா, அந்த நிம்மதி இல்ல. அதாவது மன அமைதி இல்ல, நிம்மதி கிடையாது. மனசு அமைதியா இருக்கணும், நிம்மதி இல்ல. இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது? இது வந்துட்டு இத பத்தி தான் பேச போறோம். இத முழுசா கேளுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இல்லாத மாதிரி தெரியும். ஆனா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எத அட்ராக்ட் பண்ணுனாலும் சரி, இந்த பேசிக்கான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுக்கு ஒரு கதை சொல்லிர்றேன். சிம்பிளா 4 லைன்ல. அதாவது நாம டாக்டர்ட்ட போறோம். அவங்க நமக்கு ஒரு காய்ச்சலோ, ஒரு தலைவலி, இல்ல சளி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போறோம். அவங்க ஜஸ்ட் செக் பண்ணிட்டு மாத்திரை எழுதி தராங்க. காய்ச்சல் வர்றதுக்காக. அந்த டேப்லெட் முழுங்குறோம், சரியாயிருது. திரும்பவும் 4 நாள் கழிச்சு திரும்பவும் அதே மாரி சளி பிடிக்குது. திரும்பவும் போறோம். திரும்பவும் வந்துட்டு டேப்லெட் குடுக்குறாங்க, சரியா போகுது. இதே மாரி தொடர்ந்து 4, 5 தடவ நடக்குது. அப்போ டாக்டர் அப்பதான் யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு. அப்போ அவங்க அவங்களுக்கு பிடிக்காத, சேராத சில ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாரிலாம் குடிக்கிறாங்க. ஸோ, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த அத சொல்லி அந்த கூல் ட்ரிங்க்ஸோ, என்னென்னலாம் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா, அவங்க ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க. ஸோ, இந்த மாரி தாங்க. அதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறத, அந்த மன நிம்மதி இல்லன்னு சொல்றீங்கல்ல, அந்த மன நிம்மதி இல்லங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு, அத கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, மனசுக்கும், இந்த நம்பிக்கைக்கு, இந்த அமைதிக்கு, இதுக்கெல்லாம் வந்து இதுக்கும் நான் எதிர்பார்க்குற விஷயத்த அடைய முடியல அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு. இப்ப பொதுவா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஈர்ப்பு விதினா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு பெர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடந்துரும். அவங்கள நார்மலாவே சந்தோஷமா இருப்பாங்க. முயற்சி பண்ணுவாங்க, நம்புவாங்க, நடக்கும். நீங்க எப்போ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்றீங்களோ, அப்பதான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வரீங்க. அப்போ அந்த ஈர்ப்பு விதிய வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, என்னென்ன மாரி இருந்தா எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாரி இருக்க ட்ரை பண்றீங்க. அப்போ நடுவுல உங்களால அந்த மாரி இருக்க முடியல அப்படின்னா, டிப்ரஷன், கவலை, கோபம், வருத்தம் இந்த மாரியான பலவிதமான ஸ்டேட்டுக்கு போயிர்றீங்க. சரி. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, என்னன்னே தெரியாம ஒருத்தன் உள்ள வந்தான். அவன் நெனச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு. அவனுக்கு எல்லாமே நடக்குது. அந்த உங்களுக்கு நடக்கல. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வெளிய வந்திருக்கீங்க. இப்போ நடக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து நிக்கிறீங்க. அது ஏன்? என்னடா இது! இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுக்கு இப்போ நடக்கறதில்ல. எல்லாமே வந்துட்டு குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பேசிக்கான ஒரு காரணம், மூல காரணம் நிம்மதி இல்ல அப்படிங்கிறது தான். நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இல்ல. நிம்மதி உங்களுக்கு வேண்டும். நிம்மதி வேணும். அமைதியா இருக்கணும். சரி, அமைதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பேசாம ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணுமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல மௌன விரதம் இருக்கணுமா? கிடையாது. அமைதிங்கிறது நம்பிக்கையினால வரணும். என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்க? நம்பிக்கை அப்படின்னு. சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எதுவா வேணாலும் இருக்கட்டும். உடம்பு சரியா இருக்கணும், பணம் கிடைக்கணும், ரிலேஷன்ஷிப் சரியா அமையணும். இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. நீங்க ஜஸ்ட்டு திங்க் பண்ணுவீங்க. அது நடக்கும். ஒரு விஷயத்த கேட்பீங்க. இப்போ ஒரு ஒரு லவ் சொல்றீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல.
போய் சொல்றீங்க. அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு டைம் கேட்குறாங்க. இல்ல எதுவுமே சொல்லாம இருக்காங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியா வந்துட்டு உங்க வேலைய பார்ப்பீங்க. ஜாலியா சுத்திட்டு இருப்பீங்க. இந்த பொண்ணோ, இல்ல இந்த பையனோ இல்லன்னா, அடுத்தது பார்த்துக்கலாம் விடு. வந்தா சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல வச்சுட்டு நீங்க ஜாலியா சுத்திட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அத பத்தி பெருசா கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இன்னொரு கேட்டகரி, அவங்கள பத்தி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏது சொல்லுவாங்க? நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு அழுது புலம்பி, இப்ப நடுவுல ஏதோ ஒரு சண்டையே வந்துருச்சு அப்படின்னா, அத சரி பண்ணணுமே அப்படின்னு பேசுவாங்க, பேசுவாங்க, யோசிப்பாங்க, அழுவாங்க. இது என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்னு யோசனை பண்ணி, பண்ணி, பண்ணி மனசுல வந்து ஒரு அமைதியே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும். இவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே கிடையாது. சரியா? அத எப்படி சரி பண்ணலாங்கிறது மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதுவே அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன நபர் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனால அமைதியா, ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்பிக்கையினால அமைதி அப்படிங்கிறது மனசார வர அமைதி. மனதார இருக்கக்கூடிய உணரக்கூடிய விஷயம் தான் அமைதி. அந்த அமைதிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ, நம்பிக்கையினால அவங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவங்க அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். வருத்தமோ, கவலையோ, துக்கம், வேதனை இதெல்லாம் இருக்காது. கவலைப்பட்டு அழுக மாட்டாங்க. ஓகே. எனக்கு நடக்க தான் போகுது. அவ வருவா, அவன் வருவான், என்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனல் அதர் ஒர்க்க பார்க்குறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால மன அமைதியும் கிடைக்கிறதில்ல. புரியுதா? நம்பிக்கை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அ நம்ம வந்து யூஸ் ஆகுது. நான் பலமுறை சொல்லியிருப்பேன். பேசிக்கான ஒரு விஷயம் என்ன ஈர்ப்பு விதியில அப்படின்னு. நீங்க நெறைய மெத்தட் பண்ணியிருக்கலாம். நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா பேசிக்கா என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும். நம்பிக்கையா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ரிலாக்ஸ்டா இருக்கணும். சரியா? இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம். அத விட்டு சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு நம்பிக்கையே எனக்கு நிம்மதியே இல்லாத இருக்குங்க. ஏதோ மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்?" அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணு சொல்றேன். என் ரிலேஷன்ஷிப்லயே ப்ராப்ளம் இருக்கு. என்னால சரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணுங்க. அதாவது இப்படி நடந்துருச்சா? ஓகே. நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டமா என்ன பண்றது? அப்படின்னு யோசிங்க. அத விட்டுட்டு, இத எப்படி சரி பண்றது? என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு யோசிக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? லைஃப மூவ் பண்ணணும். அத திரும்ப கொண்டு வரணும். என்னோட ரிலேஷன்ஷிப்ப திரும்ப கொண்டு வரணும். எனக்கு திரும்ப காசு வேணும். எனக்கு வேலை வேணும். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. அந்த மாதிரி அத அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க. அத விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஆ பழசையே நடந்ததையே நெனச்சு கவலைப்பட்டு, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டுட்டே இருக்கிறதுனால, உங்களுக்கு மன நிம்மதியே சுத்தமா போயிரும். நம்பிக்கையே இருக்கவே இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா, ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகாது. சரியா? நீங்க எப்ப நம்பிக்கையா, ரிலாக்ஸ்டா, சந்தோஷமா இருக்கீங்களோ, அப்ப சீக்கிரமா உங்களுக்கு அப்போ எத நெனைக்கிறீங்களோ, அப்போ உடனே நடந்துருங்க. அவ்வளோதாங்க விஷயமே. மன அமைதி வந்துட்டு நம்பிக்கையினால வரணும். ஓகேவா? நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.